மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்றைய நற்செய்தி பரிசேயர் ஏரோதியரின் புளிப்பு மாவு. இது ஒரு கடலில் நடக்கிற ஒரு படகின் பயணம். இயேசு பரிசேயர் ஏரோதியரின் புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொன்னபொழுது சீடர்களுக்கு தாங்கள் எடுத்து வர மறந்த அப்பத்துண்டுகள் தான் நினைவுக்கு வந்தது. இது எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துக்கும் நாம் மறந்து போன விஷயத்துக்குமான ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு இருக்கும் இல்லையா? இங்கே அதுதான் நடக்கிறது. பொதுவாக சின்ன வயசில் நாமெல்லாம் இந்த வார்த்தை விளையாட்டு, எண் விளையாட்டு விளையாடி இருப்போம் இல்லையா? இந்த நற்செய்தியும் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு நிகழ்வாகத்தான் நானும் பார்க்கிறேன். இயேசு சொன்ன புளிப்பு மாவு என்பது வேறு, ஆனால் சீடர்கள் புரிந்து கொண்ட இந்த அப்பத்துண்டுகளினுடைய புளிப்பு மாவு என்பது வேறு. இரண்டுமே உணவோடு தொடர்புடையதாக இருந்தாலும் கூட இந்த வாழ்வினுடைய நிலைப்பாடுகளிலே இது மாறுபட்ட கருத்தாக ஒன்று இருக்கிறது. இயேசு அவர்களிடம் கேட்கிறார், இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா? இன்னும் எத்தனை காலம்தான் நான் உங்களோட இருக்க முடியும்? ஏன்னா இயேசுக்கு தெரியும் தன்னுடைய பயணம் முடிய போகிறது, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அவருக்கு நாட்கள் நெருங்கி வந்து விட்டன என்பதெல்லாம் தெரிந்து இவர் இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். அவர் சீடர்களிடம் கேட்கிறார், கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்தும் கேட்பதில்லையா? ஏன்னா இயேசு தான் செய்த அற்புதத்தை, அதிசயத்தை மீண்டுமாக சீடர்களுக்கு நினைவூட்டுகிறார். நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்து அளித்தேன், எத்தனை கூடைகள் திரும்ப நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சீடர்கள் 12 என்கிறார்கள். மீண்டுமாக 7 அப்பங்களை 4000 பேருக்கு நான் பழுகி பெருகச் செய்த போது எத்தனை கூடைகள் எடுத்தீர்கள் என்று இயேசு கேட்க 7 என்கிறார்கள். இந்த எண் கணிதம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்விற்கும் இயேசு குறிப்பிட்டு சொல்கிற இந்த எண்களுக்குமான அறிகுறி என்பது வேறு. சீடர்கள் புரிந்து கொண்டது வெறும் கூடைகள் நிறைந்த அப்பங்கள், ஆனால் இயேசுனுடைய கணக்கு வேறு. இந்த அப்பம் பழுகுதல் நிகழ்வு என்பது இயேசு தன்னையே மக்களுக்காக கையளிக்கிற நிகழ்வை குறிப்பிடுகிறார். இங்கு 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த உணவில் 12 கூடைகள் எடுத்தது. இந்த 12 என்கிற எண் வெறுமனே எண்ணிக்கை அல்ல, மாறாக அது இஸ்ரேலின் 12 குலங்களை குறிப்பிடுவதாக இருக்கிறது. இந்த 4000 என்பது இந்த உலகினுடைய 4 திசைகளையும், அவர்கள் எடுத்த 7 கூடைகள் என்பது வேற்று தெய்வங்களை வழிபடுகிற 7 நாடுகளையும் குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆக இயேசுடைய தற்கையளிப்பு என்பது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்குமானது. அது இஸ்ரேலில் உள்ள 7 குலங்களுக்கும், இந்த உலகின் நாடுகளில் உள்ள 4 திசையில் உள்ள எல்லோருக்குமானது. குறிப்பாக வேற்று தெய்வங்களையும் வழிபடுகிறவர்களுக்கும் உரித்தானது என்பதை அவர் சீடர்களுக்கு குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை விளையாட்டு, எண் விளையாட்டு என்பது கொஞ்சம் புதிராக இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு நாமளும் கூட கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மையை, அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. நாம் கண்ணிருந்தும் குருடர்களாய், காதிருந்தும் சுடர்களாகத்தான் இன்னும் இருக்கிறோம். ஏன்னா இயேசுனுடைய மனநிலையில் இயேசுனுடைய செயல்பாடுகளையும் இயேசுனுடைய சித்தாந்தத்தையும் புரிந்து கொள்ள அங்கு சீடர்களுக்கு கூட வாய்ப்பளிக்கப்படவில்லை. இருந்தாலும் கூட இயேசு அவர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்தி தான் செய்த அந்த அருள் அடையாளத்தினுடைய பின் விளைவுகளை, அவர் தான் ஏற்கொள்ளப் போகிற அந்த சிலுவை சாவை, அந்த மீட்பு திட்டத்தினுடைய இறுதி பயணத்தை சீடர்களுக்கு கோரிக்கொண்டே இருக்கிறார். இன்று நாமும் கூட இந்த பயணத்தில் ஒரு ஆளாக, இந்த திருத்தூதர்களின் கூட்டத்தில் ஒரு ஆளாக இருக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நாமளும் இந்த உலகத்தில் பயணிக்கிற பொழுது நம்மளிடம் சொல்லப்படுகிற அல்லது நாம் குறித்து வைத்திருக்கிற அந்த நிகழ்வு என்பது நம்மால் ஒரு அரும் அடையாளமாக, அது பிறருக்கான வாய்ப்பாக அல்லது பிறருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கைமாறாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கு நமக்கு குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த இயேசுவினுடைய புளிப்பு மாவு என்பது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது லூக்கா நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் 12:1 இந்த பரிசேயரின் ஏரோதியரின் வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். மேலும் கூட மத்தேயு நற்செய்தி 16:12 பார்க்கிற பொழுது இந்த வெளிவேடமாகிய போதனையை குறித்து கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கி நாம் பல வெளி வேடங்களையும் போதனைகளையும் குறித்து தவறான வழி நடத்துதலே இருக்கிறோம். நம்முடைய போதனையும் இயேசு கொடுத்த அந்த அறிவுறுத்தலும் தெளிவும் சிந்தனையும் இன்று நமக்கு தெளிவாக வேண்டும்.
நாமும் தெளிவான சிந்தனையோடு தெளிவான கேட்டலோடு பார்க்கிற பொழுது நிச்சயமாக இயேசுவின் பாதையில் அந்த மீட்பு பயணத்தில் நாமும் பயணிக்க இயலும் என்பதை இயேசு இன்று நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த இயேசுவினுடைய இறை ஆசிர் பெற்ற மக்களாக, எல்லோருக்குமான ஆசிர் கொடுக்கக்கூடிய மக்களாக கண்களை நாம் தெளிவுற காண்போம், கேட்கிறவற்றை தெளிவுற கேட்போம், இயேசுவின் வார்த்தைகளை பிறருக்கு வாழ்வாக்க பயணிப்போம். இறை ஆசிர் என்றும் உங்களோடு தங்குவதாக. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.